அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க. நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே சரி, நம்மளுடைய குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் நிஃப்டி SGX ஆன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். அதுவுமே நம்மளுடைய மார்க்கெட்டை இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நேத்தியுடைய வீடியோவில் கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி எக்ஸாக்டாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது குளோபல் மார்க்கெட்டான SGXக்கும் சரி ஒரு 250 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. இன்னையுடைய மார்க்கெட் நாம் எதிர்பார்த்தது அப்படிங்கிறது இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆவாங்க, இல்லை இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக எந்த அளவுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு மார்க்கெட் டவுன் போயிட்டு அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இது பேஸ்ட் ஆன் கம்ப்ளீட்டாக SGXனுடைய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்பாக்ட்னால மட்டுமே இது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் அதுக்கப்புறமாக நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ் 24,838 அப்படிங்கிற நம்பர்ஸ் டச் ஆனதும் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. எவ்ரி டைம் நம்ம சொல்கிற விஷயம் தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. நேற்று நம்ம ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாளையுடைய லெவல்ஸ்க்கு இன்ட்ராடே லெவல்ஸ்க்கு என்னென்ன லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே டேட்டை நீங்கள் பார்க்கும்பொழுது இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இதனுடைய லோ கட் ஆனதுமே நல்ல ஒரு ஃபால் நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே இந்த இடங்கள் டச் ஆயிருந்தாங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ரிவர்சல் ஜோனாக இருந்திருக்கும். பட் நமக்கு இந்த லெவல் வரைக்கும் வராமல் இன்னையுடைய லோலேயே நமக்கு மார்க்கெட் வந்துட்டு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு ரிவர்சல் ஆன பிளேஸும் நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் லோ அண்ட் அதுக்கப்புறமாக ஹை. இந்த இடங்கள் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் படி நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருந்தாலும் செகண்ட் டைமிங் படி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்திருப்பாங்க. இது பேஸ்ட் ஆன் நம்ம நேற்று ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. அண்ட் மார்க்கெட் க்ளோஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ்லேயே கிட்டத்தட்ட 55,075 அப்படிங்கிறது மார்க்கெட் க்ளோஸ். நம்மளுடைய நம்பர் 55,064 அப்படின்னு ஒரு 9 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் 9 to 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ்லேயே நம்மளுடைய நம்பர்ஸும் சரி க்ளோஸ் மார்க்கெட்டும் நியர் டு நம்பர்ஸ்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. ரிவர்சல் ஆனது அப்படிங்கிறது நியர் டு அவர் நம்பர்லேயே இந்த இடங்கள் டச் ஆயிருந்தாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டான ஒரு ரிவர்சல் ப்ரைஸாக இருந்திருக்கும். அண்ட் மறுபடியும் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆக முடியாமல் மறுபடியும் ரிவர்சல் அண்ட் அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் அகெயின் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டைமிங் கேண்டில் இதுதான். இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே க்ளோஸ் ஆக முடியாமல் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க செகண்ட் ஹாஃபில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இது 1 மினிட் படி நிஃப்டியினுடைய சார்ட்டு பேஸ்ட் ஆன் நம்ம டூல் சஜஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் நமக்கு பை சிக்னல் போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். அதே மாதிரி நமக்கு இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ்க்கு வெளியே ஒரு கேண்டில் வரும் பொழுது அதனுடைய ஹை கட் ஆனாங்க அப்படின்னா இது எக்ஸாக்டான புல் பேக் பேஸ்ட் ஆன் த சிக்னல்ஸ். அண்ட் இந்த இடங்கள் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட்டில் லோ இதுதான். இதில் இருந்தும் நமக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. அகெயின் புல் பேக் ஃபார் ஷார்ட் இதுதான். இதுக்கப்புறமாகவும் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 1 மினிட் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இப்போல்லாம் இந்த ரெட் அண்ட் க்ரீன் கலர்ஸில் ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு ரிவர்சல் லோ கட் ஆகிறாங்களோ இது ரிவர்சல் ஃபார் ஷார்ட். இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அண்ட் மறுபடியும் நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் இதுதான். இதில் இருந்து நமக்கு ஒரு ட்ரேடு சின்னதான ஒரு இன்ட்ராடே பேஸ்ட் ஆன் 1 மினிட் படி எடுத்திருந்தாலும் அரௌண்ட் ஒரு நியர் டு 100 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் நமக்கு 3 புல் பேக்குமே நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் 1 மினிட் படி. இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டை பேஸ்ட் ஆன் த டூல் சஜஸ்ட் பண்ண
புல் பேக் என்ன அப்படின்னா இந்த இடங்கள் தான். இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் ஒரு கேண்டில் டச் ஆகும் பொழுது இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மோர் தென் 380 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரோடேயில் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறது செல் போட்டு நமக்கு எந்த ஒரு புல் பேக்குமே கொடுக்கவே இல்லை. இந்த இடங்கள் நமக்கு புல் பேக் கொடுத்துருந்தாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ். இது ஹிட்டாக இருந்தாலும் அகைன் வந்து ரிவர்சல் ஃபார் பை, இதுவுமே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் 1 minute டைம் ஃப்ரேமில் கூட. அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து இன்றைக்கி டாக்டர் ரெட்டி அண்ட் எம்எஃப்எஸ்எல் ரெண்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த 2 ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு ஒன் சைட் ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் இது எக்ஸாக்டான ஒரு புல் பேக் ஏரியாவாக இருந்தது ஒரு 3 minutes டைம் ஃப்ரேமில் கூட. இது மாதிரி இந்த புல் பேக் அப்படிங்கிறது எப்போம்லாம் நமக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். அதனால தான் நம்ம வந்து அந்த என்எஸ்ஆராக இருக்கட்டும், நம்மளுடைய ரெட் அண்ட் க்ரீன் லைனில் வந்து டச் ஆகும் பொழுது, அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுற லெவல்ஸ், டைமிங் கேண்டில், இதெல்லாமே நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அந்த மாதிரியான இடங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரியான இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து ஒரு 4 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். நம்மளுடைய நம்பர்ஸ் 55,064, பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 55,060 அப்படிங்கிற லெவல்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 4 rupees டிஃப்ரென்ஸில் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 55,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரு 4 rupees நம்மளுடைய ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் டைமிங் மொமெண்டம் கேண்டில் வந்து எந்த டைமில் வராங்க, இந்த டைமில் இருந்து இந்த இண்டெக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனுடைய ஹை எண்டில் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகிறோம் அந்த பக்கம் நம்மளுடைய ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்க லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நமக்கு அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு ஹை போயிட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரீமியம் அதிகமாகிற இடம் அப்படிங்கிறது இந்த மொமெண்டம் கேண்டில் வந்தால் மட்டுமே. ஸோ அது மாதிரியான பிளேஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நிஃப்டி பை எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஒரு 158 நியர் டு ஒரு 150 பாயிண்ட்ஸில் இருக்கும் பொழுது ஒரு 10:15க்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, எஸ்ஜிஎக்ஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது 250 பாயிண்ட்ஸ். நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது ஹிட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக மோர் தேன் 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே இன்றைக்கி எஸ்ஜிஎக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் 1 minute படி பேங்க் நிஃப்டி எல்லாமே எந்த இடங்கள்ல வந்து புல் பேக் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு ட்ரேட் வந்து டூல் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, டைமிங் கேண்டில் என்ன, மொமெண்டம் கேண்டில் என்ன அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜிஎக்ஸ் வந்து வித்தின் 2 days நேற்று நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் ஒரு 11:15க்கு வந்து எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஒரு அன்சைட் ராலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதையும் நம்ம நேற்றே போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது நிஃப்டியினுடைய 15 minutes டைம் ஃப்ரேம். எக்ஸாக்டாக நமக்கு வந்து பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னா இது எக்ஸாக்டாக புல் பேக் ஃபார் ஷார்ட். எக்ஸாக்டாக இந்த லெவல்ஸ் அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ் லைனில் வந்துட்டே மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து ரிவர்சல் கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்துடலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய புல் பேக் ஏரியா ஃபார் 15 minutes. இது லோ கட் ஆகும் பொழுது நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் பேஸ்ட் ஆன் த டூல். அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராமில் பிஃபோர் அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது நிஃப்டினுடைய 5 minute சார்ட்டு பேஸ்ட் ஆன் இன்ட்ரோடே லெவல்ஸ் ஃபார் மெம்பர்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே பை அபவ் அண்ட் செல் பிலோ அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ்க்கு மேலே போகும்பொழுது பை இல்லை டைமிங் கேண்டலாக இருக்கட்டும். எக்ஸாக்டாக இன்றைக்கி ரிவர்ஸ் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய T5 இருந்து, அதாவது டார்கெட் 5 இருந்து நமக்கு நல்ல ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் ரிவர்சல் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த T1 டவுன் சைட் லெவல்ஸ்லேருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. பேங்க் நிஃப்டிக்கும் எக்ஸாக்டான ரிவர்சலாக இருக்கட்டும், எக்ஸாக்டான புல் பேக்காக இருக்கட்டும், ஹை அண்ட் லோ வந்து நம்மளுடைய அந்த லெவல்ஸ்லேருந்தே நமக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் இது மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் கூட. அண்ட் இது 1 hour படி க்ரூடினுடைய சார்ட்டு நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டான லோ வந்து நம்மளுடைய ஷார்ட் நம்பர்ஸான 5184 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து மார்க்கெட் அதுக்கும் கீழே போக முடியாமல் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மந்த். எக்ஸ்பெஷலி இது 1 hour கேண்டிலுடையது.
அண்ட் இது வரைக்குமே நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நிஃப்டி வந்து இன்றைக்கி டே சார்ட்டில் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் வந்து இந்த நம்பர்ஸ் தான். அண்ட் மறுபடியும் இந்த லெவல்ஸ்குள்ளாகவே மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ண லெவல்ஸ். அண்ட் இந்த 12th மே அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளாகவே மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால இந்த லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த 21st கேண்டில் அண்ட் அகெயின் வந்து இந்த 28th மேக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு லாங். இந்த 28th மேக்கு உள்ளாக மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நமக்கு இது மாதிரியான ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹை உடைக்கும் பொழுது லாங், லோ உடைக்கும் பொழுது ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான வியூ தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. இன் பிட்வீன் இந்த 28th மேக்குள்ளாகவே மார்க்கெட் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு பிரேக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து லாங் ரனில் இருந்தாலும் இப்போ மார்க்கெட் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் பிளேஸில் இன்னுமே ஒரு புல் பேக் கொடுக்குறதுமான ஒரு செட்டப் இருக்காங்க. இந்த லோ எல்லாமே வரும்போது நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் மறுபடியும் நம்ம லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். நாளையுடைய வியூ படி பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி வந்து இருக்காங்க, வீக்லி எக்ஸ்பைரி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த குளோபல் மார்க்கெட்டான எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஸ்டில் வந்து இன்றைக்குமே நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. எஸ்ஜிஎக்ஸ் அகெயின் வந்து வித்தின் 2 days நமக்கு 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். அது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி இல்லை ஃபின் நிஃப்டி எந்த இண்டெக்ஸாக இருக்கட்டும் நமக்கும் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நம்மளுடைய கமாடிட்டியான க்ரூடுமே வந்து நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் அண்ட் க்ரூட் ஆயில் இது எல்லாமே ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் கமிங் 2 days நடக்கலாம். அதுவும் ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டையும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் த டைமிங் அண்ட் நம்பர்ஸ் படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நமக்கு எக்ஸ்பைரியும் சேர்ந்து வராங்க. ஸோ எக்ஸ்பைரியும் சேர்ந்து வரும்பொழுது குளோபல் மார்க்கெட் க்ரூட் இது எல்லாமே சேர்ந்து வரும்பொழுது நாளைக்கு ரொம்பவே ஒரு சேஃபாக நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட். டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸோடையே நம்ம என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான டேட்டில் வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் எக்ஸ்பைரியும் சேர்ந்து வரும் பொழுது பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது லாங்கில் இருக்காங்களா இல்லை ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான வியூ எதுவுமே வேண்டாம். பொசிஷனலாக இந்த லோ வந்து ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் மார்க்கெட் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்கள். ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இப்போ ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 21st ஏப்ரலுக்குள்ளாகவும் இந்த 23rd ஏப்ரலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் மட்டுமே லாங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஸ்டில் இந்த 21st மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இன் பிட்வீன் இதுக்குள்ளே இது மாதிரியான மொமெண்டம் தான். இதை பிரேக் ஆகும் பொழுது இந்த 23rd ஏப்ரலுடைய ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் ஆகும் பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே எப்படி வந்து இந்த லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் மாதிரி ஒரு பெரிய கேப் அப்பில் மார்க்கெட் போனாங்களோ அது மாதிரி மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இன் பிட்வீன் இந்த நம்பர்ஸ்குள்ளாகவே நிஃப்டியில் சொன்னபடியே இன் பிட்வீன் இந்த நம்பர்ஸ்குள்ளாக மார்க்கெட் ஒரு சைட்வே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டியில் சொன்னபடியே நாளைக்கு நமக்கு வீக்லி எக்ஸ்பைரியான நிஃப்டி இருக்குது. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியும் நமக்கு வராங்க. குளோபல் மார்க்கெட்டான எஸ்ஜிஎக்ஸ் அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் க்ரூட் இது வந்து எல்லாமே சேர்ந்து வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கம்மிங் 2 days. தேர்ஸ்டேயாக இருக்கலாம் இல்லை ஃப்ரைடேயாக இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும் பொழுது மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்டான டேயில் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி இல்லை என்ன டூல் வந்து பயன்படுத்துகிறீங்களோ அதன்படி அதில் வர சிக்னல்ஸ் படியே நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினோட நாளைய ட்ரேடுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 22nd மே
அப் சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 22 மே அப் சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 22 மே. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு. நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார், கமாடிட்டிஸ், எனர்ஜி, ஹவுசிங் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வராங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 22 மே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.